அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று அதிசாரமாக ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் சிம்மராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு முழுக்க குருபகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மீனராசி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் ஏற்படும் பலன்கள் காணலாம். மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியானவர் குரு. 12 வருடங்களுக்கு பிறகு கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வார். மீனராசிக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் 5வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது இந்த வருஷம் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கந்தாயம் உண்டு. சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை முக்கந்தாய பலன் உண்டு. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே 5வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது முதல்ல உங்களுடைய மன எண்ணங்கள் இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக இருக்கும், கலகலப்பாக இருக்கும். 5வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ வரன் பார்த்திங்கன்னா முதல் 5 மாத காலத்தில் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி புது வீடு குடி போகலாம். நிலம் சொத்துக்கள் வாங்கலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 5வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு. எந்த காரியங்களை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியே உண்டாகும். படித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக படித்து அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் குருபலன் சிறப்பாக உள்ளது. அதனால் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக வருமானங்களை கொடுத்து உங்கள் வசதி வாய்ப்புகளை உயர்த்த போகிறது. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும், எதை தொட்டாலும், எதை தொடங்கினாலும் இந்த வருஷம் வைகாசி மாதம் முதல் ஜென்ம நட்சத்திரத்திலே சனி பகவான் வருவார். அப்போ 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி, ஜென்ம நட்சத்திர காலம். எதை தொட்டாலும் எதை ஆரம்பித்தாலும் முதல்ல கொஞ்சம் மந்தமாக பொறுமையாக நிதானமாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி. குருபகவான் அதிசாரமாக சிம்மராசிக்கு செல்லும்போது மீனராசிக்கு 6வது வீடு. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்களில் சிலருக்கு வயிற்று வலி, வயிறு சார்ந்த பிரச்சனை, கால், பாதம், முட்டி, மூட்டு எலும்புகள் வலி, வேதனை உண்டாகும். குருபகவான் 6ஆம் வீடு செல்லும்போது உங்கள் குழந்தைகளை அல்லது நீங்களோ நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. ஏரி, கடல், கிணறு, குளங்கொட்டை, நதி, ஆறு இப்படி நீர்நிலைகளில் சிலருக்கு பிரச்சனை வரும். அல்லது நீரால் சளி, இருமல், காய்ச்சல் தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் மூக்கில் சளி ஒழுவுறது, இருமிகிட்டே இருப்பது, இந்த மாதிரியான நோய் நொடி உபாதைகளும் உண்டு. ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரத்திலே வைகாசி மாதம் முதல் சனி பகவான் வரும்போது
ரேவதி நட்சத்திர அன்பர்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள், வேலைக்காக வெளிநாடு செல்லணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. இந்த வருஷம் புரட்டாசி மாதம் முதல் கடகராசியிலிருந்து செவ்வாய் குரு இணைவு, ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய் கேது குரு முக்கூட்டு கிரக இணைவு இந்த ஆண்டு இறுதி வரை செல்லும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக தண்ணீர் இருக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி நெடுஞ்சாலை வண்டி வாகன போக்குவரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். 5வது வீட்டிலே செவ்வாய் கேது குரு 3 கிரகங்கள் இணையும் போது ஐப்பசி மாதத்துக்கு பிறகு தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். இதுவரை போகாத கோயிலுக்கு வெளியூரோ வெளிநாடோ தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மீன ராசியின் அதிபதி குரு பகவான் 5வது வீட்டிலே உச்சம் பெற்று 9ஆம் பார்வையால் தன் ராசியை பரு செய்கிறார். இங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம சனியின் பாதிப்புகள் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குறையும். சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அடுத்தடுத்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து உங்களை சந்தோஷமாக கொண்டு செல்ல போகிறது. ஜென்ம ராசியை குரு பகவான் பார்வை செய்யும்போது புராண சாஸ்திர கதைகளை விரும்பி படிப்பீர்கள். அதாவது ராமாயணம், மகாபாரதம், இப்படி புராண சாஸ்திர கதைகள் முன்னோர்கள் பெரியோர்கள் மேல் அளவு கடந்த மதிப்பு மரியாதை வரும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை மீனராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. மூத்த உடன் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள், மருமகன் மருமகள் வழியில் நல்ல ஒத்தாசை உண்டு. 11வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது அனைத்து தொழிலையும் செய்கின்ற வேலை உத்தியோகத்திலும் நல்ல லாபங்கள் உண்டு. பணம் கூடுதலாக வரும். தங்க நகை, புதிய வண்டி வாகனங்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வாங்குவீங்க. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மீனராசிக்கு 9வது வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாடு போய் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா உடனே வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். போகாத கோயிலுக்கு போய்ட்டுலாம். இறை பணி தொண்டு செய்யலாம். ஆன்மீகத்திற்காக கோயிலுக்காக பணகாசு உதவி செய்வீர்கள். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு 9வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அப்பாவுடைய ஒத்துழைப்பு ஆதரவு பரிபூரணமாக ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியின் மூலம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு வைகாசி மாதம் முதல் ஜென்ம நட்சத்திரத்திலே சனி பகவான் வருகிறார். ஜென்ம நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்போது நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த வேலை செய்தாலும் சரி, என்ன தொழில் செய்தாலும் சரி, கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். கடுமையாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்றவர்களிடத்தில் வேலை வாங்குகிற மாதிரி நீங்கள் முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலாளிகள் நன்றாக உழைப்பார்கள். ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி மாதங்களில் நெடுஞ்சாலைகளில் செல்லும்போது, வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் உண்டு,
வண்டி வாகன விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. மற்றபடி குருபலன் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.